அமேசான் ஆப்பில் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து யூ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த யுவர் ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் எதை கேன்சல் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து கேன்சல் ஆர்டர்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணவே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் டு ஒரிஜினல் பேமெண்ட் அப்படின்னு வந்து இருக்கும். அதாவது நீங்கள் ஆர்டர் வந்து போட்டப்போ கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இதுவே நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து கார்டு வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி வந்து உங்களோட அமேசான் பே பேலன்ஸ்லேருந்து டேரெக்டாக வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரீஃபண்ட் ஒரிஜினல் பேமெண்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து ஆர்டர் வந்து போட்டிங்களோ அந்த பேமெண்ட் மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து திருப்பி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. இதுவே ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆட் யுவர் அமேசான் பே பேலன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தடுக்கே உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு அமேசான் பே பேலன்ஸில் உங்களோட அமௌண்ட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் கேன்சலேஷன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகிடும். இதுவே ஒரிஜினல் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். இதுவே வந்து அமேசான் பே பேலன்ஸில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் அமேசான் பே பேலன்ஸில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து திருப்பியும் அதை வந்து பேங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. அதை நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் இல்லாட்டி வந்து அமேசானில் எதுவும் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறது, ஸோ அதற்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி வந்து கேன்சல் பண்ணுறது அப்படின்றதுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.